इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् हीनपापानां शान्तानां पीतराजिनां मुमुक्षूणामपेक्षोऽयम् आत्मबोधो विधीयते बोधोऽन्यसाधनेभ्यो हि साक्षात् मोक्षैकसाधनं पाकस्य वह्निवत् ज्ञानं विना मोक्षो न सिद्ध्यति अविरोधितया कर्म न अविद्यां विनिवर्तयेत् विद्या अविद्यां निहन्त्येव तेजस्विनिरसङ्घवत् परिच्छिन्न इव अज्ञानात् सन्नाशे सति केवलः स्वयं प्रकाशते हि आत्मा मेघापाये अंशुमान् इव अज्ञानकलुषं जीवम् ज्ञानाभ्यासात् विनिर्मलम् कृत्वा ज्ञानं स्वयं नश्येत् जलं तटकरेणुवत् संसारस्वप्नतुल्यो हि रागद्वेषादिसङ्कुलः स्वकाले सत्यवत् भाति प्रबोधे सति असत् भवेत् முதல்ல தகுதியை சொல்லி அதிகாரித்துவத்தை சொன்னார். சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் தான் வேதாந்தம் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாரு. யாரு முமுட்சுவா இருக்கானோ அவன் அபேட்சா அப்படின்னா அபட்சணீயம். எது அபட்சணீயம்? இந்த ஆத்மபோதகான்ற கிரந்தத்தை படிக்கணும் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டா, படிச்சுதான் ஆகணும். ஞானத்தை தவிர வேற வழி இல்லை. மோட்சத்துக்கான ஒரே சாதனம் தான் இருக்கு. மோட்சத்துக்கு ஏக சாதனம் சாட்சாத் சாதனம் ஒண்ணுதான். பாக்கி எல்லாம் பரம்பரையா சாதனம் ஆகிட்டே தவிர கர்மா பக்தி உபாசனை இதெல்லாம் பரம்பரையா சாதனமா ஆகுமே தவிர சாட்சாத் சாதனம்ன்றது வேதாந்தம் படிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்றது. போதகாயேவ அன்ன சாதனேபியா சாட்சாத் மோட்ச சாதனம் அப்படின்னு சொன்னார். இது எப்படின்றதுக்கு ஒரு ஸ்லோகத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். பாக்கத்திய வன்னிவத்து, நெருப்பு இல்லாம எப்படி சமைக்க முடியாதோ அப்படி ஞானம் இல்லாத மோட்சம் ஒரு காலம் வராது. எல்லாம் இருக்கு. கர்மா இருக்கு, உபாசனை இருக்கு, ஜபம் இருக்கு, தபம் இருக்கு, குளம் வெட்டுவாரு, சர்வீஸ் பண்ணுவார், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தா மேல மேல அவருக்கு நல்ல செல்வங்கள்லாம் வரும், நல்ல லோகத்துக்கு போவாரு தவிர மோட்சம் மட்டும் கிடைக்காது. மோட்சம் வேணும்னாக்க இருக்கிறது ஒரே வழிதான், அது வேதாந்தம் படிச்சுதான் ஆகணும். வேதாந்தம் இல்லாம மோட்சம் மட்டும் கிடைக்காது, பாக்கி எல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு அதை சொன்னாரு. இது எப்படி அப்படின்னாக்க, எப்படி ஒரு சமையலுக்கு நெருப்பு இல்லாம சமைக்க முடியாதோ ஞானம் இல்லாம மோட்சம் வராது அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது ஏன் சார் கர்மாவனால வராதுன்னு ஒரு சந்தேகம் வந்தது. கர்மாவும் ஞானத்துக்கு ஞானத்துக்கு தான் விரோதி. ஆனா கர்மான்றது எதனால வந்ததுன்னா அவித்யினால வந்தது. யாருக்கு அவித்யா இருக்கோ அவன் தான் கர்மா செய்வான். யாருக்கு அவித்யா இருக்கு, இரண்டாவது பொருள் இருக்குன்னு யாருக்கு தோன்றதோ அவன் தான் அவித்யாவான். இரண்டாவது பொருள் இருக்கு, இதை நான் பெறுவதனால் எனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னாக்கா எதனால இந்த நாளைக்கு அவனுக்கு வந்தது? அறியாமையினால வந்தது. இப்படியினுடைய அறியாமை யார் இருக்கானோ அவன் தான் கர்மா செய்வான். ஏன் அவன் கர்மாவை செய்யதான் என்ன ஆகும்னா திருப்பியும் ஜென்மாவோ பிறப்பான். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த அறியாமை தான். இவ்வளோ வருஷமா நம்ம திருப்பி 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 பிறந்ததுக்கு காரணம் என்ன? எல்லாம் கர்மா பண்ணதுதான். அந்த கர்மா எதனால பண்ணோம்? இது தெரியாததுனால, ஆத்ம ஞானம் இல்லாததுனாலதான். இப்படி அதிர்ச்சியும் கர்மாவும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா போயிட்டு இருக்குமே தவிர இது அதை நாசமே பண்ணாது. இன்ஃபேக்ட் இது அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு பணம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போவீங்க வேதாந்தம் படிக்காம. இதுதான் நம்ம பாக்குறோம் லோகத்திலேயும். ஆகையினால இந்த கர்மாவனால மோட்சம் மாத்திரம் கிடைக்காது, பாக்கி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்றத இது அதுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அஞ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடியது ஞானம் ஒண்ணுதான். இது அவித்யா விஷயம் இந்த கர்மா. அதனால இந்த அவித்யான கர்மாவானது அவித்யையே நாசமே பண்ண முடியாது. அது இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடும். அது எப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகும். அதனால ஞானம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. வித்யா அவித்யாம் நிகழ்ச்சியேவ
தேஜ சிமிர சங்கவத்து அப்படின்னா எப்படி ஒரு இடத்துல இருட்டும் வெளிச்சமும் ஒன்னா இருக்காது. வெளிச்சம் இருந்தானாக்க இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தாங்கன்னா வெளிச்சம் இருக்காது. இது அஜ்ஞானம். அஜ்ஞானம் எப்போ போகும்? வெளிச்சம் நீங்க கூட கூடிய அஜ்ஞானத்தை பிரிச்சு எடுத்தாலும் போகாது. அந்த இருட்டு போகுமா? ஒரு பெரிய ஆர்மியை கூட்டு வந்து இருட்டெல்லாம் தொடச்சி எடுங்க நீங்க அப்படின்னா கூட போகாது. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு தீக்குச்சி தான் வேணும் அங்க. அது இருந்தாலே தவிர போகாது. ஆக ஞானத்தினாலதான் முக்தி, கர்மாவனால இல்ல அப்படின்னாரு. சரி சரி இது அப்படி இருந்தா கூட நான் கர்மாவை பண்ணிட்டு இருக்கேனே ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நீங்க தான் பிரம்மோன்னு சாஸ்திரம் கிளியரா எடுத்து ஆத்மாச்ச பிரம்மா அப்படின்னு யோவே ததிசி தம்புகாயாம் பரமே வியோமன் சோஷ்ணதே சர்வான் காமான் சஹ பிரம்மனா விபர்த்திதேதி அப்படின்னு கிளியரா வேதம் சொன்னா கூட நமக்கு அந்த ஒத்துக்க மாட்டேன்றோம். நான் தான் பிரம்மமா, அது எப்படி சார் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரிச்சின்னேன். நான் ஐ எம் ஆல்வேஸ் எண்டவுட் வித் தி சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன். இந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னாக்க, எனக்கு நம்பிக்கை இல்லை சுத்தி மேலேயும் பிரம்மத்து மேலேயும். அதனால எனக்கு ஒரு வேளை வயசாயிடுச்சுன்னாக்க எனக்கு யாரு கொடுப்பாங்க, எனக்கு காசுக்கு வேணுமே, பையனுடைய தயவு வேணுமே, பொண்டாட்டியினுடைய தயவு வேணுமே, பக்கத்து வீட்டுக்காரர் தயவு வேணுமேன்னு ஆப்ளிகேஷன் போற புத்தி வந்துருச்சு எனக்கு. ஏன் வந்ததுன்னா இந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் காரணம். இந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் இல்லைன்னாக்க எனக்கு நீதான் ராஜான்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் ஏன் இவன் அலைய போறான், அது வேணும் இது வேணும் பிச்சை எடுக்க போறான், அந்த எண்ணம் வரல. அதனால இந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் இருக்கிறதுனாலதான் வந்தது. இந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் ஏன் வந்தது? பரிச்சின்ன நான் தான் ராஜான்னு எல்லாம் நீதான்பா பிரம்மா, நீ எதை தேடின்னு இருக்கியோ அதை தொலைச்சிட்டு நிக்கிறப்பா, சாமி கரஞ்சாயத்தின இங்க இந்த கண்ணாடியை போட்டு எல்லா இடத்துலயும் தேடுறான், வீடு முழுக்க தேடுறான். வந்த உடனே என்ன எங்க தேடுற, என்னத்த காத்தால இருந்து தேடுறேன் சார், கண்ணாடி இல்லைன்னா இதோ இருக்கப்பா உன் நெத்தியிலன்னு சொல்ற வந்த உடனே இப்ப என்னாச்சு? அது இல்லன்னு இவன் நினைச்சான், அது ஏதாவது கிடைக்குதா இவன் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? ஓஹோ இந்த அஜ்ஞானம் போச்சுன்றது தெரியணும். இந்த அஜ்ஞானத்தினாலதான் எனக்கு இந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் வந்தது. நான் தான் பிரம்மன்ற நாலேஜ் வந்ததுன்னாக்கா நான் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அபயமான ஒரு நிலை. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதபஸ்ய பயம் பவதி தஸ்மாத் விவிசாமன் வானஸ்வ அப்படின்னு தான் சொல்றது. அபயமா எப்போ ஆவேன்னாக்க, நான் தான் பிரம்மன்ற அறிவு யாருக்கு வருதோ அவனுக்கு தான் இந்த அபயமான ஒரு பிரதிஷ்டத்தை கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்றது. அது எதனால தெரியல எனக்குன்னா, அஜ்ஞானத்தினால தெரியல. இந்த அஜ்ஞானம் போச்சுன்னாக்க என்ன இருக்குன்னா, அத்வயமான அந்த கேவலமான பிரம்மம் ஒண்ணுதான் தெரியும். அப்படி தெரிகிற காலத்துல அந்த ஆத்மாவே ஸ்வயம் பிரகாசத்தேசி ஆத்மா. எப்படின்னா எல்லாம் எது சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. மேகாபாயே அம்சுமானிவ, எப்படி ஒரு மேகமானது சூரியன் ஒளியை மறைக்கின்றது. சூரியன் அவ்வளவு ஒளி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியாத 20 கோடி மைல் தன்னண்ட இருக்குது. அதுக்கு உண்டான பவர் கிட்டக்கையே போக முடியாது. அந்த பவரை போய் இந்த கிளவுடானது போய் மறைக்க முடியுமான்னு மறைக்கிறா போல இருந்தது. அது போன உடனே வந்துருச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஆட் ஆச்சானே? ஒண்ணு இல்லை. அதே மாதிரி நம்ம எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். ஆனா அந்த பிரம்மம் சரியாம இந்த உடம்புல நம்ம இருக்க மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்திது. அது பிரம்மம் ஏதோ தெரியாத மாதிரியும், அதுக்கப்புறம் நாலேஜ் வந்தோடனே அது தெரியற மாதிரியும் ஆறுது. எப்படி ஒரு மேகம் பாயிடுச்சுன்னா அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அஜ்ஞானமானது போயிடுச்சுன்னாக்க ஸ்வயம் பிரகாசத்து அந்த ஒரு குணம் அதே ஜொலிப்போடதான் இருக்க போறது அந்த ஆத்மாவும் அப்படின்னு அடுத்தது சொன்னாரு. அது மாத்திரம் சொன்ன அடுத்தது என்ன சொன்னாரு அப்படின்னா, எதுக்குதான் இந்த சம்சாரம் இந்த உலகம்லாம் அப்ப உண்மை மாதிரி எனக்கு தோன்றது அப்படின்னு சொன்னார். என்ன எப்படி அப்படி தோன்றது? அஜ்ஞானத்தினாலயா இப்படி தோன்றதுன்னா, ஆமாப்பா அஜ்ஞானத்தினாலதான் இப்படி தோன்றது. எப்படி இந்த போனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும். நீ என்ன சம்சாரம்னு இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கியோ அது இப்போ உனக்கு நிஜம் மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இவ்வளவு வயசான மாதிரி இருக்கு. நான் 12 வருஷம் ஸ்கூல்ல படிச்சேன், 4 வருஷம் காலேஜ்ல படிச்சேன், ஆபீஸ்ல 35 வருஷம் வேலைக்கு போயிட்டேன், எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த காலக்கணக்கு, இந்த தேச கணக்கு இதெல்லாம் பாரமார்த்திக நிலை வரும்போது இதெல்லாம் பொய்யாயிட போகுது. எப்படி ஆச்சுன்னாக்க, எப்படி சொப்பனத்துல நீங்க அப்படியெல்லாம் ஓடினீங்களோ, ஒரு பாம்புக்கு பயந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஓடி போய் ஒரு மலையை தோடி போய் அங்க போய் ஒரு புலியை துரத்தி அந்த புலியில இருந்து தப்பிச்சுன்னு போய் மலை மேல ஏறி எல்லாம் எல்லாம் நடந்தது. ராத்திரி எல்லாம் பசியில கஷ்டப்பட்டு தண்ணி கலங்கி காத்தால போய் ஒரு நதியை பார்த்து குடிச்சு எத்தனையோ விவகாரங்கள் நடந்தது. எல்லாம் எப்ப நடந்தது? ராத்திரி 11:30 மணிக்கு இவன் கனவு கண்டான். 11:30 11:32 முடிச்சுட்டான்.
இதுக்கு நடுவுல வந்த கனவுல இவ்வளோ பெரிய கனவு, இவ்வளோ பெரிய ஜெனரேஷன், இவ்வளோ அதெல்லாம் எங்க நடந்தது? இவனா சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் அது. அதுக்கு லைட் எங்கேருந்து வந்தது? இவன் கொடுத்த. என்னுடைய கனவுக்கு எங்கேருந்து வந்தது? நானே வந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டை சிருஷ்டி பண்ணேன். அவனுக்கு கண்ணு காது மூக்கு சிருஷ்டி பண்ணேன். ஒரு பாம்பை சிருஷ்டி பண்ணேன். அந்த பாம்பு போறதுக்கு வழியை சிருஷ்டி பண்ணேன். இவன் அந்த பாம்பை பார்த்தான், இவனும் அந்த பாம்பும் எங்களை பார்த்து கடிக்க ஓட்டி வந்தது. அதுக்கு ஒரு லைட் வேணும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுக்கு ஒரு டைம் வேணும். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணது யாரு? ட்ரீமர். அப்ப என்ன ஓடினோம்? ஓடுறதுக்கு மலையை சிருஷ்டி பண்ண. எவ்வளவு பெரிய மலை! என்னுடைய தலைமையில மலை நிற்குமா? எப்படி அந்த மலையை பார்த்தா? நான் சிருஷ்டி பண்ண மலை எப்படி பண்ண முடியும்? இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாம் எப்போ பொய்யன்னு தெரிஞ்சுது? முழிச்சின்ற உடனே தெரிஞ்சது. ஆனா அந்த ட்ரீமருக்கு நினைச்சு பாருங்க, அது எல்லாம் உண்மையா இருந்தது. அந்த டைம் கான்செப்ட் அவனுக்கு உண்மை. அவன் அந்த தண்ணிக்கு அலைஞ்சது. நீங்க பக்கத்துல தண்ணி வச்சுட்டு பட்டு மேத்தல பட்டுன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த தண்ணி அவனுக்கு யூஸ் ஆச்சா? பாவம், இவ்வளவு சம்பாதிச்ச அவருக்கு தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்படி அவசரப்பட்டாரு கனவுல. அந்த தண்ணி யூஸ் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த பொருள் வேற, அந்த டைம் வேற, அந்த ஆத்மா வேற, அந்த லைட் வேற. இதெல்லாம் உங்களுடைய மனசே கல்பிக்குமே. ஆனால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இப்போ இருக்க, இதெல்லாம் மாத்திரம் சாஸ்வதமா எப்படி நிற்கும்? இதுவும் ஒரு நாள் இல்லாம தான் போகும். அந்த ஞானம் வரும்போது இதுவும் கனவா இருக்கும். அப்ப நம்ம சிரிக்க போறோம். இதே இருந்த மாதிரி இந்த 30 வருஷம் சம்பளம் வாங்கின மாதிரிலாம் எல்லாம் சிரிப்பா இருக்கு. இப்ப அவனுக்கு ஓடினது இப்ப நினைச்சா என்ன கரெக்டா வருதா? அவன் எத்தனை நடுவுல முள்ளு குத்திட்டு எவ்வளவு ஓடினான், அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தானா சிரிப்பா வருது. இல்லாத ஒரு பொருளுக்கு இப்படி ஓடினாமா, அதே மாதிரி இல்லாத பொருளுக்கு நம்ம எல்லாம் இப்ப ஓடிட்டு இருக்கோம். அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகம்னு சொல்றதுக்காக சொன்னார். சம்சாரஹா சொப்ன துல்யோகி. இந்த சம்சாரம் எதை நீங்க சொல்லுகிறீர்களோ அதுவும் சொப்ன துல்லியம். ஏன் இந்த சம்சாரம்ன்றது எதனால வந்தது? ராகத்வேஷாதி சங்குலஹா. ராகம் துவேஷம் முதலியவைகளால் சங்கீர்ணமாக ஆக்கப்பட்டதுதான் இந்த சம்சாரம். ஸ்வகாலே சத்தியவத் பாதி. அதை நீங்க பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலத்துல அது சத்தியம் மாதிரி தெரியாது. சத்தியவத் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் போல ஆஸ்டோ இது அப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்தா பியூட்டிஃபுல் என்ன அர்த்தம்? நாட் பியூட்டிஃபுல் அர்த்தம். சத்தியவத் பாதின்னா என்ன அர்த்தம்? சத்தியவத்துல அசத்தியம் இதுன்ற அர்த்தம். சத்தியவத் பாதி அப்படின்னா தோன்றது. அப்படின்னா உண்மை இல்லாததான் தோணும். உண்மை இருக்கிறதுன்னு சொல்லுவேன். தோணுகிறதுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு இன்ட்டும் கொடுத்தாச்சு, அது இல்லைன்னு. இந்த உலகமானது சத்தியவத்து பாதி, சத்தியம் போல தோன்றுகிறது. பிரபோது, நீங்க இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க. ஆத்ம ஞானம் இல்லாம நான் தான் ஐ ஆம் தி ஆபீசர், ஐ ஆம் தி டைரக்டர், ஐ ஆம் தி மேனேஜிங் டைரக்டர், ஐ ஆம் தி சிஎஃப்ஓ நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் தூக்க நிலையில பேசிட்டு இருக்கோம். நான் தான் ஆத்மான்ற நிலை வரும்போது இந்த தூக்கத்திலிருந்து எழுதிக்கும் போது பிரபோதே சதி, இதெல்லாம் ஆகும். எது சத்தியமோ அது சதி அசத் பவே, இது அசத்தா போயிடும். பிரபோதே சதி அசத் பவேதுன்னு பிடிக்கணும். பிரபோதே சத்திய சத் பவேதுன்னு இருக்கு. அது எப்படி பிடிக்குன்னா சதி அசத்து. அந்த ஈயும் ஆவும் சேர்ந்ததுன்னா ஒரு ஏன் நடுவுல வந்துடும். இகஹா ஸ்தானே அச்சிபரே யனாதேசகான்னு சூத்திரம். இகோ எங்கின்னு ஈக்கு பக்கத்துல ஆ வந்தது, ஆனால் அந்த இடத்துல ஒரு யா வரும். சதி பிரபோதே சதி அசத் பவேத். பிரபோதே அப்படி கண்ணில் முழிச்சுட்டே இல்லை, ஆனால் இது அசத்தா போயிடும். இது அசத்தா போயிடும்னா பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்க. ரொம்ப நல்ல ஸ்லோகம். சம்சாரத்துக்கு ஒரு காரணத்தை சொல்ற. சம்சாரம்ன்றது என்னன்னா, சம்ஸ்கிரியத்தே அஸ்மின் இது சம்சாரஹான்னு ஒரு டெபினிஷன் இருக்கு. சாதாரணமா புரிஞ்சுக்கணும்னா சம்சரதி நல்லா ஒத்து போறது. உலகத்துல ரொம்ப ஈசிக்கிறான்ற சொல்ற சம்சரதி இது சம்சாரஹா. எல்லாத்தோடையும் ஈசிட்டு போயிட்டு இருக்கான்ற அர்த்தம். உலகத்துல இருக்கிற பொருளோட எல்லாம் சம்பந்தப்படுத்திக்கிறது. எது வந்தாலும் அது வேணும்னு ஒரு ஆசை. யார் வந்தாலும் நீங்க ஒரு கார் வாங்கினா எனக்கு கார் வாங்கணும், உங்க ஆத்துல 2 கரண்டி வாங்கி வந்தீங்கன்னா ஹேண்டில் வச்சுட்டு எங்க ஆத்துல வாங்கணும்னு ஆசை. எல்லாத்தோடையும் போவோம். யார் யார் எப்படி போனா, அங்க புதுசா ஒரு ஹோட்டல் வந்துருந்தா அங்க போய் சாப்பிடணும். இப்படின்னு எல்லாத்தோடையும் சேர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தான் சம்யஸ்தரதி இது சம்சரதி. அப்படி இருக்கிறது தான் சம்சாரா. அந்த சம்சாரத்துக்கு என்ன காரணம்னு இவர் அழகா சொல்ற. சம்சாரோகி ராகத்வேஷாதி சங்குலஹா. ராகம் துவேஷம் முதலியவைகளால. ராகம் அப்படின்னா என்ன? ஆசை. ராகம்னாக்க விருப்பு, துவேஷம்னாக்க வெறுப்பு. நம்ம உலகத்துல வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம்னா விருப்பு வெறுப்போட தான் பேசிட்டு இருக்கோம். ஆதின்னு ஒரு பதம் அங்க இருக்கு. அந்த ஆதினா என்ன?
சில சமயத்துல நம்ம விருப்ப வெறுப்பு இல்லாம இருப்போம், உதாசீனமா இருப்போம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இதெல்லாம் ஆதிபத்தத்துல வந்துடுது. சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்புன்னா இன்ப துன்பம்ன்ற பேர்த்த ஆப்போசிட் இருக்கு. வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், நன்மை தீமை, சுகம் துக்கம். இதுல சுகம்னாக்க விருப்பு, நன்மைனாக்க விருப்பு, இன்பம்னா வெறுப்பு விருப்பு, துன்பம்னா வெறுப்பு, தீமைனா வெறுப்பு, துக்கம்னா வெறுப்பு. இப்படி எல்லாத்தையும் நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிடலாம். இந்த உலகத்துக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? உலக வாழ்க்கைனாக்க சம்சாரம். அந்த வாழ்க்கை கனெக்ஷன் என்னன்னா விருப்பு வெறுப்பு. இதை வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு எதெல்லாம் வேணான்னு தோன்றதோ அதெல்லாம் நீங்க வெறுப்பா இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் ஆகாதுன்னு டாக்டர் சொல்றானோ அதெல்லாம் வெறுப்பீங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஆகும்னு சொல்றானோ அதெல்லாம் விரும்புவீங்க. ஸோ இந்த விருப்பு வெறுப்பால கூடினதுதான் சங்கீர்ணம். சங்கீர்ணமானது சங்குலம்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததுதான், அந்த விருப்பு வெறுப்பும் சேர்ந்ததுதான் இந்த வாழ்க்கை, இந்த சம்சாரம் அப்படின்றதேன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன பண்றாரு, இந்த இன்ப துன்பத்துக்காக தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். படித்தவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ராகத்வேஷத்துலதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விவகாரத்தை அத்தியாச பாக்கியத்துல ஆச்சாரியார் சொல்லும் போது சொல்ற பஸ்வாதிபிஷ்ட அபிஷேகாத் அப்படின்னாரு. அத்தியாச பாக்கியத்துல பசுக்கும் மனுஷனுக்கும் அப்படி ஒண்ணும் பெரிய வித்தியாசமே கிடையாதுப்பா. இவனும் அவனும் அபிஷேகம் தானே, போத்தார் காமன் அப்படிதான். அதுவும் ராகத்வேஷத்துக்கு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு, இவனும் ராகத்வேஷத்துக்கு தான் போயிட்டு இருக்கார் அப்படின்றதுக்கு அவர் என்ன பண்ண, கை நிறைய புல்லு திருணம் எடுத்துன்னு வந்தானா. ஹரித்த பூர்ண பாணிகி, ஹரித்தான பச்சை புல்லு, ஹரித்த திருணம் கையில எடுத்துன்னு வரத பார்த்த உடனே அந்த மாடு இவங்கிட்ட வருது. ஐயோ இவன் கொடுக்க போறான் நம்ம கையில இருந்து. கண்டு தண்டோத்தியதகரம் புருஷம் ஆக்ரோஷத்தகா பேசும். அவன் கையில தடி வச்சுட்டு ஒரு ஆக்ரோஷத்தோட அப்படி வரான்னா அந்த பசுவும் நகர்ந்து போறது. அந்த மாடு நகர்ந்து போறது, இவன் அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்னு இல்லையா. அதுக்கும் அந்த அறிவு தான் இருக்கு. எது தனக்கு ஃபேவரபிளோ விருப்போ அதுகிட்ட போறது, எது வெறுப்போ தள்ளி போறது. இதேதான் மனுஷனே அப்படி பண்றான்னா. யார் யார் பிரைஸ் பண்றான்னா, யார் யார் உங்களை சொன்னா அவாத்துக்கெல்லாம் போவீங்க நீங்க. யார் யார் உங்களை திட்டுவான்னு சொன்னாக்க அவங்க எதுக்கு ஒம்புன்னு அங்கேயாவது தள்ளி நீங்க போவீங்க. அவளுக்கும் சரியா வராதுப்பா நமக்குன்னு. இதே தானே அப்படின்ட்டாரு. நீயும் அதேதான். நீயும் ஒன்ன பெரிய படிச்சவன கையில கட்டி எடுத்துன்னு ஒருத்தன் கூட்ட வரான்னாக்கா, நான் எம்டி பரவாயில்ல இதில் பேசிட்டு அவன் கிளர்ச்சி அவனா பயந்து ஓடுவான்னு சொல்லுவேன் நானு. நான் சிஎஃப்ஓ, நீ கட்டி எடுத்துட்டு வந்த கூட நான் மாற காமிப்பேன் நான் சொல்லுவேன் நானு. நானும் தான் ஓடுவான் கட்டி எடுத்துன்னு வந்தான்னாக்க. நான் அதே மாதிரிதான் ஓடு. எனக்கு ஃபேவரபிளா இருந்தா மட்டும்தான் நிற்பேன், அன்பேவரபிளா இருந்ததுன்னா இது கெட்டவே ஆகமா அபாயினகா அப்படின்னு. இது பலாயுக்கும் சச்சத்தேன்னு ஆச்சாரி. இந்த மாதிரிதான் உலகத்துல இந்த பொருள்கள்லாம் எப்படி வந்திருக்கேன்னா, அதுக்கு இன்னொன்னு ஆச்சாரியார் பாட்சத்துல இன்னொரு சுவையான விஷயம். சார் நீங்க என்ன சார் ஒரேடியா மாடை போய் என்னோட கம்பேர் பண்ணிருக்கீங்க. நான் வேதம்லாம் படிச்சேன், படிச்சு எனக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்றது தெரியும். அதை அக்னிஹோத்திராதி கர்மம் எல்லாம் பண்ணாக்க நல்ல சொர்க்காதி பலன்கள்லாம் எனக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுதாங்க நான் பண்றேன். என்ன போய் ஒண்ணும் தெரியாது, மாடோட சேர்க்கறீங்க. மாடுக்கு தெரியுமா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. நான் படிக்கிற வேதங்கள்லாம் போய் ஒரு இடத்துல டெபாசிட் ஆக போறது, நான் பண்ற கர்மாலாம் அபூர்வத்தை கிரியேட் பண்ண போறது, அந்த அபூர்வத்தினால இந்த சரீரம் போன உடனே எனக்கு சொர்க்கம் கிடைக்க போறது அப்படின்ற விவகாரங்கள்லாம் அதுக்கு தெரியாது, எனக்கு தெரியுமே என்ன எப்படின்னாரு. உடனே ஆச்சாரியா அதுக்கு பதில் சொன்னாரு, அப்படியா நீ ரொம்ப படிச்சவன்றியா? சரி, படிச்சவன்னு அர்த்தம் தெரியுமா? ஆத்மா வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு. அசனாயாதி அபேதம் பிரம்மக்ஷத்ராதி பேதரகிதம் பிரம்மான்றது அவனுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அவனுக்கு தெரியாது. அவனை என்ன நினைச்சுட்டு இருக்கான், இந்த உலகத்தெல்லாம் நம்ம கர்மாவை பண்ணி அக்னிஹோத்திராதி காரியங்கள்லாம் பண்ணி வாஜபேயாதி யாகம் சர்வத்தோமுகம் முதலிய யாகங்கள்லாம் பண்ண உடனே சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ண போறான்? அங்க போய் அவனுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அங்க போன உடனே அவனுக்கு கிழத்தனம் கிடையாது, அப்படியே எந்தா இருக்கலாம். அங்க போய் உட்காந்து ரம்பா திலோத்தமா ஊர்வசி எல்லாம் இருக்க போறான். அங்க இந்திரனுடைய சபையில இருக்க போறான். விதவிதமான நந்தவனங்கள்லாம் இருக்க போறது. அங்க சண்டான விருட்சங்கள்லாம் இருக்கு, காமதேவனம் தான் இருக்கு. அவன் நினைச்சதெல்லாம் சாப்பிடும். எவ்வளவு நாள் நினைச்சதெல்லாம் சாப்பிடுவான்? எவ்வளவு நாள் நினைச்சதெல்லாம் எவ்வளவு நாள் டான்ஸ் பார்த்துட்டு இருக்க முடியும் ரம்பா ஊர்வசியோட? எவ்வளவு நாள் அவன் இளமையாவே இருந்தான்னாக்க எவ்வளவு நாள் தான் அதை ரசிக்க முடியும்? இப்படி யோசிச்சு பார்த்தா அவனும் இதே அசடத்தனம் தான் அங்க பண்ணிட்டு இருக்கான். சீனே புண்ணிய மத்தியலோகம் விசந்தின்னு வேற சொல்லி இருக்குது. அப்புறம் அது ஒண்ணு சீனத்தரம்பா விசந்தி அப்படின்னு முண்டகோபனிச்சதுல இதை விட சீனத்தரமான லோகத்துக்கு கூட போகலாம் அவன் அங்கேருந்து கூட.
அப்படின்னு சொல்லியிருக்கிற முண்டோபமணிஷத்துல சொல்லியிருக்கிற காரணத்தினால அவனும் இதே கேட்டகரி தான். இது தெரியாம பண்றது அதை விட பெட்டர். இவன் தெரிஞ்சு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனும் ஒண்ணும் இல்ல, வேதாந்தம் படிச்சாலே ஒழிய இந்த அத்தியாசம் போகவே போகாது. வேதாந்தம் படிச்சா மாத்திரம்தான் இந்த சம்சாரம் ராகத்வேஷம்லாம் இருக்கு. இந்த ராகத்வேஷமா சங்குலமாக இருக்கிறது இது சத்தியம் போல இருக்கு. இதுல நம்ம போய் இந்த சுழல்ல மாட்டின்றான்னாக்க கர்த்துராஜ்யா பிராப்தியதே கர்மத்தின் பரம் கர்மத்தை ஜடம் கிருதி மகோததவும் பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம்னாரு உபதேச சாரத்துல. அவரு சொன்னாரு, இந்த கிருதி மகோததவ் இந்த வேர்ல்பூல் ஆஃப் கர்மால போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, உள்ள போயிட்டீங்கன்னாக்கா அந்த சுழல்ல நீங்க மாட்டின்றது தான், வெளியே வரமாட்டீங்க. அதனால இது உங்களுடைய கதி நிரோதகம். நீங்க போற பாதியை நீங்க சொல்லி திருப்பி உங்களை அதுலயே சுத்தி வரும். இதுல இருந்தெல்லாம் வெளில வரணும்னா ஞானம் ஒண்ணுதான் வழின்னு இதே விஷயத்த ரமணரும் உபதேச சாரத்துல சொல்றாரு. இந்த கிருதியில கர்மா கதியில மாட்டிக்காதீங்க, இதுல இருந்து வேதாந்தத்தை பார்க்கணும். இதெல்லாம் வரும் போகும். மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா அபாயினோ அனித்யாக தாம் சிதிஷ்டஸ்வ பாரத அப்படின்னாரு. ஆகமா அபாயினா இதெல்லாம் வந்து போகும். இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் என்ன இருக்கும்? தட் இட் கம்ஸ் அண்ட் கோஸ், வந்து போகும், வருது. ஆகமா அபாயினஹா ஆகமா பாயனஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அனித்யாக. இந்த அனித்தியத்தை பார்த்து தாம் சிதிஷ்டஸ்வ பாரத நல்லா இதுல இருந்து காப்பாத்திக்க. உன்ன அந்த ஞானம் வந்ததுன்னாதான் இதுல இருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னாக்க உன்னை விட இரண்டாவது ஒரு பொருள்ல விஷயம் இருக்கு, ஆனந்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு உள்ள போட்டேன்னாக்கா அது இன்னொன்னுக்கு ஆசைப்படும். இந்த விழுப்புள்ள பாக்கிட்டான்னாக்கா உன்னுடைய கதி நிரோதகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஐடியாவை பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காரு. அதனால இது என்ன ஆச்சு, தன்னுடைய காலத்துல சத்தியவத்து பாக்கின்ற ஒரு நாலேஜ் வரணும். சத்தியவத் பாக்கின்றீங்கள, சத்தியம் போல தெரியுறதுன்றீங்களா, இது சத்தியம் என்னன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. பார்த்தா டக்குன்னு நீங்களும் சொல்லிடுறோம், நம்மளும் சொல்லிடுறோம். உண்மைதானே சார், பேசுறது 1000 பேசணும் சார் அத்வைத்தத்துல. ஆனா எனக்கு பசிச்சுதுன்னா உங்க பிரம்மஞானம் கை கொடுக்குமா? இங்கதானே ஹோட்டலுக்கு போய் அதுன்னு நான் சாப்பிடணும். சத்தியவத்து பாக்கின்னு சொல்றதுல என்ன தப்பு சார்னா, சரி ஒத்துக்கிறோம், சத்தியம்னா என்ன முதல்ல அதை நம்ம முதல்ல பார்த்தோம்னா நமக்கு கிளாரிட்டி இல்லாம நம்ம பேசுறோம்ன்றது தெரியும். சத்தியம்னா என்னதுன்னா திரிகுணாத்மகம் நித்தியம் சத்தியம் அப்படின்னு பிரதானம் அப்படின்னு சாங்கியக்காரன் சொல்றான். அவன் என்ன சொல்றான், 3 குணத்துடன் கூடினதாகவும் நித்தியமாகவும் இருக்கிறது எந்த பிரதானமோ அதுதான் சத்தியம்னு சொல்றான். அந்த பிரதானத்தை நம்ம ஒத்துக்கிறோமா? நம்ம பிரம்மன் தான் சத்தியம்னு சொல்றான். இதெல்லாம் பிரதானம்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை. ரெண்டாவது, இந்த பிரதானத்தை பத்தி வேதத்துல எதுவுமே சொல்லப்படவே இல்லை. ரெண்டாவது, யாரோ ஒரு ஈஸ்வர கிருஷ்ண காரிக்கான்னு அந்த காரிக்கையில சொன்னதையும் அவர் கபில முனிவர் சொன்ன குடிக்கையும் வச்சுட்டு அது ஒரு பலமான ஆர்குமெண்ட் இல்லை. அது சாங்கியத்துல சொல்ற பிரதானத்தை நம்ம ஒத்துக்கவே முடியாது. ஆச்சாரியால யுத்தே அசப்தம்னு அந்த சூத்திர பாக்கியத்துல கண்டிச்சாச்சு அதை பிரதானம் ஒருபோதும் ஜெகத்காரணமா ஆகாது அப்படின்னா. அந்த சத்தியத்துவத்தை நம்ம ஒத்துக்கவே இல்லை. அதனால எதை சத்தியம்னு சொல்றோமோ அந்த சத்தியம் அங்கேயே தகராறாயிடுச்சு, பிரதானத்துல போச்சு. அவன் பார்க்கிக்கன்னா சொன்னான், பரமானவகாதான் சத்தியம் சார். எல்லாம் அர்த்தால் நீங்க பாருங்க, எல்லாம் அணுக்கள் தான். அணுக்கள் ஜொனுக்கமாச்சு, ஜொனுக்கம் திருணுக்கமாச்சு, திருக்கம்ல இருந்து பெருசா வந்தாச்சு, மேட்டர் வந்தது, மேட்டர்ல இருந்து பார்ட்டிகல்ஸ் வந்தது. இப்படிதான் உலகத்தினுடைய பிக் பேங் தியரியில வந்தது. ஆனால இதை ஒத்துண்டு தானே சார் ஆகணும்னா அவன் சொல்றது இன்னொருத்த ஒத்துக்கல. அவன் என்ன சொல்றான், ஒருத்தன் எலக்ட்ரான்ஸ்னா, ஒருத்தன் புரோட்டான்ஸ்னா, ஒருத்தன் நியூட்ரான்ஸ்னா, ஒருத்தன் இயான்ஸ் இப்ப எடுத்துன்னு அவங்களுக்குள்ளேயே இன்னும் கன்ஃபியூஷன் வரல. சயின்டிஸ்டாலேயே இது முடியல. ஸோ அதனால இது சத்தியத்துவத்தை அவனே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. சரி, பௌத்தன் என்ன சொல்றான், சூன்யன்றான். அப்ப சூன்யன் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அவன் யாருன்னு நம்ம கேட்டான்னா அவனுக்கும் பதில் இல்லை. ஸோ அவனும் இந்த உலகத்தை என்ன சொல்றான்றது நமக்கும் புரியல, அவனுக்கும் புரியல. ஸோ இந்த உலகத்தை யாருதான் இந்த கரெக்டா இந்த உலகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க? அதை போய் சத்தியம் போல இருக்க சார் நீங்க சொன்னீங்களே, உங்களுடைய நாலேஜ் தான் இப்ப டெஸ்ட் பண்ணி அது எப்படி சத்தியம் போல நீங்க சொன்னீங்க? இவனே ஒத்துக்கலையே, உங்க சயின்டிஸ்டே ஒத்துக்கல, நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க சத்தியம் போல தோன்றதுன்னு? சும்மா என்ன அடிக்கிறதுக்காக ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நீங்க சொன்னீங்க. இது சத்தியம் தானே சார், பசிக்காக வேணும். பசிச்சா உங்களுக்கு பசி போறதுன்றதுனா உண்மை ஆயிடுமான்னு? எவ்வளவு பொய்யான விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தருது, அதெல்லாம் உண்மை ஆயிடுமான்னு? அதுக்காக இல்லையா? சினிமா பார்த்துட்டு சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷப்பட்டான்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சத்தியம் போலன்னு அந்த சத்தியன்ற வார்த்தையே தகராறு. சில பேர் சொன்னா, சார் என்ன எல்லா காலத்துலதான் சார் இருக்கு, காலம் தான் சார் சத்தியம்.
அதனால நீங்க என்ன பண்ணோம், ஜோதிஷ சாஸ்திரத்தை நம்ம கட்டத்தை நம்பி நீங்க என்ன பண்ண, இந்த கட்டத்தை போட்டீங்கன்னா நம்மளும் அவன் சொல்லிட்டு போயிருக்கான். இன்னொருத்தன் ஐயா ஆயிட்டாம்பா, இன்னொருத்தன் லோகாயுதிக்க என்ன சொல்றான், இந்த உலகம்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க செத்து போனோடனே உலகம் இல்லை, அவ்வளவுதான். நீங்க ஏதோ பிறந்தீங்க, ஏதோ கொஞ்ச நாள் இருந்தீங்க, லெட்டஸ்ட் என்ஜாய், வீக்கெண்ட் என்ஜாய், லெட்டஸ்ட் டை, அவ்வளவுதான் அவன் சொல்றான். இந்த உலகம் சத்தியம் யாருதான் சொன்னான்? யாருமே சொல்லல. ஆனா நீங்க பண்ணும்போது சத்தியவது பாசி என்ன, அது எது சத்தியமா இருக்கணும்ன்றதுக்கு வேற யாரு நீங்கெல்லாம் சொல்லல. ஆனா எங்க வேதம் சொல்றது எது சத்தியம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, பிரம்ம ஒண்ணுதான் என் சத்தியம். பாக்கிய சத்தியம் சத்தியா பவதி நிருப்தஞ்சா நிருப்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச அப்படின்னு கிளியரா வேதம் அங்கங்க சத்தியம்னாக பிரம்மன் தான் சத்தியம்னு சொல்றது. உங்க யாராலையும் ஒரு தீர்மானத்துக்கு வர மேல கையில ஒரு புத்தகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க சொல்ற ஒரு புத்தகத்துல சொல்லி இருக்கணும், அதை நம்பித்தானே ஆகணும். அதுவும் இல்லைன்னா நம்ம எதை வச்சு சண்டை போடுறது? பேசிக்கலாம். அதனால வேத பிரமாணத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த வேத பிரமாணம் சத்தியம்னா பிரம்மான்னு சொல்லியிருக்கு. அந்த சத்தியம் தான் பிரம்ம சத்தியம். அப்ப இந்த பொய்யானது உலகமானது எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம்னா என்ன? சத்தியம் பாத்தியதே, சத்தியமாக இருந்தால் பாதிக்கவே கூடாது, அதான சத்தியம். உண்மைன்னா என்ன, நிஜம்னா என்ன இருக்குன்னா 3 காலத்திலும் இருக்கணும், அது இல்லாத நிலையே இருக்கக்கூடாது. அசத்து அசத்தா இருந்ததுன்னா என்ன பிரதியத்தை தோணவே கூடாது. பந்தியாபுத்திரன் மாதிரி, முயல் கொம்பு மாதிரி, குதிரை கொம்பு மாதிரி, இதெல்லாம் ஆமப்பால் மாதிரி, இதெல்லாம் வரவே இல்லாத இடம், வரவே வராது. எத்தனை பிரளயம் போய் திருப்பி எத்தனை ஜெகத் திருப்தி ஆச்சுன்னா கூட திருப்பி வந்தியாக புத்திரன் பிறந்தானா வந்தியா இல்லை. இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஆகாச புஷ்பத்தை வச்சுட்டு தலையில தூக்கிட்டு வரான்னு சொல்ல முடியுமா? ஆகாசத்துல இருந்தா ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு பூ பூக்குமா? இல்ல சார் இந்த உலகம் மாறிச்சுன்னா வரும்னா கூட வராது, வரவே வராது. இதெல்லாம் அசத்தை தான். அசத்தா இருந்தா தோணக்கூடாது, சத்தா இருந்தா பாதிக்க கூடாது. இந்த உலகமோ தோன்றது பாக்குறோம், இதுல பசி சாப்பிட்டானாக்க பசி போறது எல்லாம் இருக்கு. ஆனா உண்மைன்னு ஒத்துக்க முடியல, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோம். எப்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அது அனித்தியமா இருக்கு. அனித்தியமா இருக்கிறது உண்மையா இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால இந்த உலகத்தை நான் எதுல கொண்டு போய் சேர்ப்பேன்? சத்துல கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அசத்தா இருந்தா தோணக்கூடாது, சத்தா இருந்தா பாதிக்க கூடாது. இது பாத்தியத்தே பிரதியத்தே, இது பாதிக்கவும் பாதிக்கிறது, தோணவும் தோன்றது. அப்படின்னா இது என்னன்னா சதசத் விலட்சணம், அதுதான் பொய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். சத்துக்கும் அசத்துக்கும் வேறானது எதுவோ அதுதான் மித்யா அப்படின்னு சித்திக்காரர் 3க்கும் இந்த லாஜிக்கை வச்சுட்டு தீர்மானம் பண்ணிட்டாரு. எல்லாம் அசத்து தான். அதனால இந்த உலகத்தை நீங்க சுதி வரைக்கும் போக வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தே நம்ம தீர்மானம் பண்ணிடலாம் இது சத்தியம் இல்லைன்றது. ஏன்னா இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கான்சென்சஸ் கிடையாது. அவன் ஒருத்தர் திகுணாத்மகம்னு ஒருத்தர் சொல்றான், ஒருத்தன் பரமானுன்னு சொல்றான், ஒருத்தன் சூன்யன்னு சொல்றாங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அது ஒண்ணு சொல்றீங்க, உங்களுக்குள்ளேயே. அதெல்லாம் நான் சொல்றது கேளு, இது சத்தியம் இல்லை, இது பொய். ஜெகதே வித்யா சொக்காலே சத்தியவத் பிராது. எப்போ உனக்கு அறிவு வந்துருச்சேன்னா பிரபோதே சதி, நீங்க முதல்ல முடிச்சிருக்கீங்க. ஆஹா இதெல்லாம் இவ்வளவு நாள் பண்ணதுக்கு காரணம் எல்லாம் என்னுடைய அறியாமை தான், இப்ப தெரிஞ்சிருச்சு எனக்கு, இனிமேல் போயிட்டு அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு ஞானம் வந்துருச்சு. ஆனால் பிரபோதே சதி அசத் பவே, எதை நீங்க சத்துன்னு சத்தியான்னு நினைச்சீங்களோ அந்த உலகமே உங்களுக்கு பொய்ன்றதை நீங்களே உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சாரு. சரி, எவ்வளவு நாள் தான் சார் இந்த சத்தியம் வந்துட்டே இருக்கும்? எதை சத் பாசமானம் தன் நித்யா சொப்ன கஜாதிபத்தின்னு விஜயாரண்யர் சொன்னார். எது அசத்தோ ஆனா தோன்றதோ அது நிச்சயமா தான் இருக்கணும். நல்லா தெரியுது, உலகத்தை நிச்சயான்னு சொல்லிட்டேன். எவ்வளவு நாள் தான் இந்த நிச்சயம் நான் காத்துட்டு இருக்காது? எப்போ இது தெரியும்? இப்ப தெரியலையே அப்படின்னாக்க எது வரைக்கும்னா ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் எல்லாம் இல்ல. தாவத் சத்யம் ஜெகத் பாதி சுக்திகாரஜதம் யதா யாவன்ன ஞாயதே பிரம்ம சர்வ அதிஷ்டானமத்வயம். தாவத் சத்யம் ஜெகத் பாதி, அது வரைக்கும் சத்தியம், இந்த ஜெகத்து சத்தியமாக தோன்றும். ஆவது சத்தியம் ஜெகத் பாதி, அது வரைக்கும் இந்த ஜெகத்தானது சத்தியமாக தோன்றும். எது மாதிரி? சுக்திகா ரஜதம் யதா, எப்படி ஒரு கிளிஞ்சல்ல அந்த பாலபல்யத்தை பார்த்த உடனே இவன் ஆகான பசியில அவஸ்தப்பட்டு இருக்கான். கீழே ஒரு கிளிஞ்சலுக்கு ஆகா ₹1 கிடைக்குது, ஒரு சீட்டு ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆசையா எடுக்கலான்னு அப்படி போனோம் பாருங்க, அந்த ஒரு போன செகண்ட்
நமக்கு கிடைச்சிருச்சியா அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒரு வெள்ளி நாணயம்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தான்னாக்க அது கிழிஞ்சல் ஒண்ணுக்கு தூக்கி போட்டான். அந்த ஒரு செகண்ட் உனக்கு அத்தியாசம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அது வரைக்கும் உனக்கு ஒரு பிரம்ம ஏற்பட்டது இல்லையா, அது வரைக்கும் எப்போ பிரம்ம இருக்கோ அது வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். உங்களுக்கு பிரம்மம் எப்போ போகும், அது கிழிஞ்சல்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே பிரம்மம் போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இது சத்தியம் பிரம்மன் தான் தெரிஞ்ச உடனே இந்த உலகம் போயின்ற அந்த மாயையும் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. யாவத்து நியாயத்தே பிரம்ம, யாவத்து எது வரைக்கும் நியாயத்தே பிரம்ம, அந்த பிரம்மன் தெரியாத வரைக்கும் இந்த உலகம் சத்தியமா தான் இருக்கும். யாவத்து நியாயத்தே பிரம்ம, அந்த பிரம்ம உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தாவத்து ஜகத்து சத்தியம் பாதி, அது வரைக்கும் இந்த ஜகத்து சத்தியமாக தோணும். எப்படிப்பட்ட பிரம்மம் அப்படின்னா சர்வ அதிஷ்டானம் அத்வயம் பிரம்மா, சர்வத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு, எல்லாவற்றையும் அதிஷ்டானம்னா என்னன்னா சத்தியத்துவம், இது அதிஷ்டானம். எப்படின்னா ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு எது சத்தியத்துவத்தை கொடுத்தது, கிளே தான் சத்தியத்துவ பார்ட்னஸை கொடுத்தது. எது அதிஷ்டானமா இருக்கோ அதுதான் அதுக்கு சத்தியத்துவத்தை கொடுக்கறது. இந்த உலகத்துக்கு எப்படி சத்தியத்துவம் வந்தது, அது உலகத்துக்கு ஒண்ணுமே இது எதுல கல்பிட்டோம், பிரம்மத்துல கல்பிட்டோம். அதனால இந்த பிரம்மத்திலிருந்துதான் அதிஷ்டானம். அங்க எப்படி சுத்திய ரஜத்தம் தெரிஞ்சுது உங்களுக்கு, எல்லா இடத்துலயுமா ரஜத்தம் தெரிஞ்சுது, ஏதோ ஒரு இடத்துலதானே தெரியுது. அந்த இடம் பேர் என்ன, கிழிஞ்சல். அந்த கிழிஞ்சல் தான் அதிஷ்டானம். அந்த கிழிஞ்சல்ல தோணினதுதான் அது அதிஷ்டானம். இது ஆரோக்கியம், இந்த ரஜதமானது ஆரோக்கியம். இந்த சர்வ அதிஷ்டானம் இது அந்த கேசல அதுக்கு அதிஷ்டானம், அந்த ரஜத்துக்கு அதிஷ்டானம். ஆனா இந்த உலகம் முழுக்க அதிஷ்டானம், சர்வத்துக்கு அதிஷ்டானம் என்ன, அந்த பிரம்மன் தான் அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானம் எப்படி இருக்கணும், அத்வயமா இருக்கு. ஏன் ஒன்னா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னாக்க, நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பொருள்கள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிஷ்டானம் நீங்க கல்பனை பண்ணிருக்கீங்களா, அது அத்வயமாகவும் எழுதிக்கிறது ஒரே பிரம்மம். ஏன்னா ஏகமேவ அத்விதீயம் பிரம்மன்னு நமக்கு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதுனால ஒரே பிரம்மமா தான் இருக்கு, அது அத்வயமாக இருக்கு, அது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை யாவது நியாயத்தை எது வரைக்கும் நீங்க அறிஞ்சுக்கலையோ ஆவது அது வரைக்கும் ஜெகத் சத்தியம் வாசி, இந்த ஜெகத் சத்தியம் மாதிரி இருக்கும். எப்படின்னா சுக்திகா ரஜதம் யதா, ஒரு சுக்திகையானது ரஜதமாக எப்படி உங்களுக்கு மாறாக உங்களை ஏமாத்திட்டோ அப்படி இந்த உலகம் உண்மை போல தோணும். எது வரைக்கும், பிரம்ம ஜானம் வர வரைக்கும். அந்த பிரம்ம ஜானம் வந்துச்சுன்னா, எப்படி சுக்தி ஜானம் வந்துச்சுன்னா ரஜத ஜானம் போயிட்டோ அப்படி அந்த ஞானம் வந்த உடனே இந்த உலகமும் பொய்ன்றது தெரிஞ்சு இந்த உலகம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவர் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் சுக்திகா ரஜதம் அப்படின்னாரு. இந்த சுக்திகையில ரஜதத்தை கிழிஞ்சல்ல ஒரு நாணயத்தை பார்த்தாங்க, ஒரு வெள்ளி நாணயம் நினைச்சிட்டு டக்குன்னு எடுக்கிறதுக்கு போட்டான், ரூபியான்னு நினைச்சிட்டு எடுக்க போனான். இது எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா ராகத்துக்கு எக்ஸாம்பிள். இது வேணும்னு நினைச்சுட்டு போறவன் தானே இதை பண்ணுவான், ராகத்துக்கே போனான். துவேஷத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள், கயத்துல பாம்பு. அதுல என்ன பண்ணான், பாம்புன்னு நினைச்சுன்னு ஓடினான். எது வரைக்கும் ஓடினான் அவன், அது ரஜ்ஜுன்னு தெரியாத வரைக்கும் ஓடினான். அவனுக்கு லைட்டை போட்டு நான் அடிச்சு காமிச்சேன், அப்பா இது கயறுதான்னு தெரிஞ்ச உடனே அப்பாடான்னு அவனுக்கு பயம் போச்சு. அதுக்கப்புறம் கிட்ட போனான். அத இது துவேஷத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். எது வரைக்கும் அவனுக்கு அந்த பயம் கன்ஃபியூஷன் தான் இருக்குது, அது கயறுன்னு தெரிய வரைக்கும், அது வரைக்கும் அவன் அந்த பாம்பை உண்மைன்னு நினைச்சுட்டான். உண்மைன்னு நினைச்சுட்டாங்க, அவனுக்கு பேத்து கொட்டிட்டு ஓடினா, பயம் வந்துட்டு கடிச்சிட்டுன்னு நினைச்சான். எல்லாம் லைட் அடிச்சு ஒருத்தர் காமிச்ச உடனே தான் அவனுக்கு கயறுன்னு தெரிஞ்சுது. ஆனாலும் அந்த கயறுன்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய பாடி பர்ஸ்பிரேஷன் தான் நிக்கல அவனுக்கு. இன்னும் கூட அது உண்மைதானான்னு கொஞ்சம் டேக் சம் டைம் ஃபார் ஹிம் டு கம் டு டர்ம்ஸ் இல்லையா. திடீர்னு இல்லைன்னா கூட அவனுக்கு கொஞ்ச நாள் அந்த வேத்து கொண்டதுலாம் உடனே நின்றுடுமான்னு, அப்பா இப்பதான் சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் எல்லாம் குடிச்ச உடனே அதே மாதிரி நமக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டா கூட எல்லாம் பிரம்மன் தான் இந்த உலகம் பொய்ன்னு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு இன்னும் அது மேல ஒரு சந்தேகம் இருக்கதான் இருக்கு. அது எப்படி போகும்னா அது கொஞ்ச நாள் ஆச்சுதான் போகும். திருப்பி தண்ணி இஞ்சி குடிச்சு நம்ம ஆசுவாசப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிக்கணும், அப்பதான் அந்த தெளிவு ஏற்படும். ஆக அது அதே மாதிரிதான் இவன்றதுக்கு வேஷத்துக்கு எக்ஸாம்பிள். யாவத்து நியாயத்தை பிரம்ம ஞானம் தெரியாத வரைக்கும் தான் இங்க இருக்கும். யாவத்து ரஜ்ஜு நியாயத்தை, அந்த ரஜ்ஜு தெரியாத வரைக்கும் சர்ப்ப பிராந்தி பாதி, அது வரைக்கும் சர்ப்ப பிராந்தி அவனுக்கு இருக்கு. அது எவனுக்கு அந்த ரஜத பிராந்தி எப்ப போச்சு, சுக்தி ஞானேன போச்சு. சுக்தி யாவத்து சுக்தி ஞானம் வரலையோ அது தாவத்து
அது வரைக்கும் அவனுக்கு ரஜத ஞானம் தான் இருந்தது, ரஜதம் போல இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சுப்திகா ரஜதம் யதா அப்படின்னாரு. இதுல ஒண்ணு கவனிக்க வேண்டியது, ரஜதம்ன்றது அத்தியஸ்தம், அது மேல இருக்கிறது. அதிஷ்டானம் என்ன? சுப்திக. சுப்திகையில ரஜதம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இல்லாத ஒரு ரஜதம் இருக்கிறது போல தோணிச்சு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்து மேல இந்த உலகம் இருக்கு அப்படின்னாக்க பிரம்மத்துக்கும் அதுக்கும் சம்பந்தப்படாம இருக்குன்றது தெரியாது. பிரம்ம அதிஷ்டானமா இருக்கு இதுக்கு. அந்த இடத்துல சுப்திக அதிஷ்டானம், ரஜதம் அத்தியஸ்தம். அப்போ ரஜதமே இல்ல, இல்லாத ரஜதம் இருக்கிறது போல தோணிச்சு இந்த பிரம்மத்துல. அப்போ உலகம் எப்படி தோன்றது? இல்லாத உலகம் இருக்கிறது போல தோன்ற மாதிரி இப்ப தெரியாது. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து அதுதான் நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னா இந்த மாதிரியும் சிருஷ்டியை சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள். இந்த மாதிரி சொல்லக்கூடிய சாஸ்திர சிருஷ்டிக்கு பேரு விவர்த்தவாதம்னு பேரு. விசேஷமா சொல்லியிருக்கு. விவர்த்தம்னாக்க இல்ல, இல்லாத பொருளை இருக்கிறதா காமிக்கிறது விவர்த்தம். இன்னொன்னு பரிணாமவாதம்னு ஒண்ணு இருக்கு. பரிணாமவாதம்னாக்க என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு மண் இல்லாம குடம் வராது, மண் இருந்தாதான் குடத்தை செய்ய முடியும், மண்ணு தான் அதுக்கு உபாதான காரணம். மண்ணே இல்லைன்னாக்க குடமே இல்லாது. மண்ணுன்னு ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்து உண்டானதுதான் குடம். பாலுன்னு ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்து வந்ததுதான் தயிர். ஒரு பொருள் ஒன்னாக மாறுமே தவிர ஒண்ணுமில்லாத விஷயத்துல இருந்து ஒண்ணுமில்லாதது எதுவுமே வராது. அதனால பரிணாமவாதம் ஒண்ணு இருக்கும். அந்த பரிணாமவாதத்தை ஒத்துண்டுதான் நம்ம நிறைய விஷயங்களும் ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா, அத்ய பிருத்திவி, இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் இந்த வாதங்கள்லாம் எப்படி சொல்றோம்? பரிணாமவாதங்கள்லாம் நம்ம சொல்றோம்னாக்க, பிரம்மோன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுட்டு அதுக்கு சிருஷ்டின்னு சத்வாத தேவானுப்ராவிஷத்து ததனுப்பிரவிஷ்ய சத்யத்யா பவது அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றதுனால அப்படி ஒரு சிருஷ்டின்னு ஒண்ணு வச்சுட்டு அப்படி வச்சுன்னு பேசிட்டு இருக்கோம். மாண்டித்ய உபனிஷதாதி கிரந்தங்கள்லாம் அவெல்லாம் இந்த சத்து அசத்து சதசத் விலக்கணம் இதெல்லாம் கூட ஒத்துக்கல. கௌடபாதர் இருந்துன்னா ஆதௌ அந்தேஷ என்னாசி வர்த்தமானேதி தத்ததா. இதுக்கு முன்னாடி இது சிருஷ்டி இருந்ததா? சிருஷ்டிக்கு ஆதி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன வித்தியதே ஆதிக்கு, அதனால அனாதி. எப்ப எங்க ஆகும் தெரியுமா? தெரியாது. எப்போ அதுவும் தெரியாது, இதுவும் இப்ப மாத்திரம் இருக்கா? இப்போ தானே தெரியல. அதனால இல்லாத பொருள் அப்படிதான் இருக்கு, அதனால இல்லவே இல்லை. ஆதா வந்தேது என்னாசி வர்த்தமானேதி தத்ததா அப்படின்னா, அப்படின்னா இப்போ அப்படிதான் இருக்குன்னு அவர் சிம்பிளா இந்த அசத்துவாதத்தை அடிச்சுட்டார். எல்லாம் நீங்க வேதம் வரைக்கும் போய் கிருஷ்ணின்னு ஒண்ணு ஊத்துண்டு எல்லாம் பார்த்தாலே தெரியாது, இல்லவே இல்லை. உலகம்ன்றதே இல்லை, உங்களுடைய கல்பனையில தான் இருக்கு. நீங்க ஏதோ அசட்டுத்தனமா உலகத்தை பார்த்துட்டு உலகம் இருக்குன்னு ஆயிடுமான்னு, அது இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அதை முதல்ல நீங்க இங்கிலாந்து ட்ரை பண்ணுங்க, இங்கிலாண்டை பாருங்கன்னு சிம்பிள் நினைச்சுட்டு அவர் கருத்து போயிட்டாரு டீச்சிங்க. நம்ம இப்போ ஸ்ருதி எல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் இவனுக்கு அப்படியெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு கொஞ்சம் வச்சுன்னு பரிணாமவாதம்னு வச்சுப்போம். முதல்ல வச்சுட்டு அப்படின்னு ஒரு பஞ்சீகரணம் பண்ணி அதுல இருந்து இது உண்டாச்சுப்பா, இதுல இருந்து ஆத்மன ஆகாச சம்புதா, ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து வந்தது, இது ஒண்ணும் புரிய போறது இல்லை. ஆனா புரிஞ்ச மாதிரியாவது இருக்கணும், அவங்க ஒரு பிரமையை ஏற்படுத்தும். ஆகாசத்துல இருந்து வாயு வந்ததுன்னா என்ன புரியுது? வாயோர் அக்னி, அக்னேர் ஆபகான்னு சொல்லி அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லி, நம்ம வாட்டர்னா என்ன சொன்னா H2O நீ தானே சொல்ற, அக்னில இருந்து தானே வந்தது, அதனால இப்படி எல்லாம் சொன்னோன்னே அதெல்லாம் ஒரு நியாயமா இருக்கா மாதிரி இருக்கு. பரிணாமவாதத்துல ஸ்ரீவித்யாதி கிரந்தங்கள்லாம் இந்த பரிணாமவாதத்தை ஒத்துக்கிறாங்க. அவெல்லாம் என்னையவே ஏச விருந்துட்டு தேனலப்பியான்னு இந்த பிரம்மத்தில இருந்துதான் ஒரு உருவாக்கின்னு வச்சுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. அந்த பிரம்மமே இப்படியாக மாறிட்டு அந்த பிரம்மமும் அம்பாலோடையும் ஒன்னா சேர்ந்தது, அதுல இருந்து வந்ததுதான் இந்த கிரியேஷன், இந்த சாங்கியம் சொல்ற மாதிரி இப்படி பரிணாமவாதங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க சுப்திகா ரஜதம் அப்படின்ற எக்ஸாம்பிள சொல்லியிருக்கிறதுனால விவர்த்தவாதத்தை இவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். விவர்த்தவாதம்னாக்க இல்லாத பொருள் இருக்கிறதா தோணுச்சுன்னா விவர்த்தம். எப்படி இல்லாத ஒரு ரஜதம் எங்கேயோ இருக்கிற சித்தியில தோணிச்சு, இல்லவே கடைசியில அது தோணுகிற காலத்திலும் இல்லை. ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தம் எப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து சித்தியை சொல்றேன்னா அப்பெல்லாம் விவர்த்தவாதன்றதை புரிஞ்சுக்கணும். ரஜ்ஜு சர்ப்பம் எங்க? சர்ப்பமே இல்லை, அங்க இல்லாத சர்ப்பத்தை தானே பார்த்தான். அதே லாஜிக்ல பிரம்மத்து மேல இந்த உலகம் போயிருக்குன்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா என்ன, உலகம் இல்லவே இல்லை, இல்லாத உலகத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி
இந்த உலகத்துக்கு நிறைய வாதங்கள், விவர்த்தவாதங்கள், பரிணாமவாதங்கள்னு சொன்ன மாதிரி அவர் சித்தாந்த சங்கராச்சாரத்துல சிருஷ்டிவாதம்னு ஒண்ணு இருக்காது. ஆக்சுவலா பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் அவாவா பாக்குறதுனாலதான் இந்த உலகம் இருக்கே தவிர நிஜமாவே இந்த உலகத்துக்கு சத்தா கிடையாது அப்படின்னு ஒரு வாதம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் ரொம்ப அழகான வாதங்கள் தான் அவங்க சொல்றாங்க. நீங்க கண்ணால பாக்குறதுனாலதான் உலகம். நீங்க போயிட்டீங்க, நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா தூங்கினா யாருமே இல்ல. திருப்பி நீங்க வந்த உடனே எல்லாரும் வரான்றது வித் ரெஃபரன்ஸையும் நீங்க பாக்குறீங்களே. இந்த உலகம் ஒண்ணுதான், உண்மையை தவிர உண்மையிலே இது இல்ல. உங்களுடைய கற்பனையில நீங்க பாக்குறீங்க. நீங்க என்னையும் கற்பனை பண்ணிட்டீங்க, இவரையும் கற்பனை பண்ணிட்டீங்க, எல்லாரையும் கற்பனை. நான் எல்லாரையும் கற்பனை பண்ணி இப்படி இருக்கான்னு ஒரு தீர்வு இருக்கு. அதுவும் ரொம்ப நல்ல வாதம். திருஷ்டிவாதம்னு ஒண்ணு இருக்கு. திருஷ்டிவாதம் ரெண்டுத்தையுமே இதெல்லாம் சாஸ்திரக்காரங்கள் ஒத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் வரும்போது எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா இல்லாத ஒரு பாவம் எப்படி வேணாலும் தோணலாம, பரிணாமமாகவும் தோணலாம், விவரத்தமாகவும் திருஷ்டியாகவும். அதான் சிருஷ்டி. அதுல அந்த எல்லாமே என்ன தெரியுது அப்படின்னா இந்த சிருஷ்டிக்கு சத்தம் இல்லைன்றது தெரியுது. ஜெகத்துக்கு சத்தியம் இல்லை, இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு பரமார்த்திகமாக அது அத்வயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னானா. இப்போ இந்த விஷயத்தையே தூணாநிசன நியாயம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பள்ளத்தை தோண்டி ஒரு கம்ப நட்டான்னு வச்சுங்க, அது முடிச்சு எல்லாம் போட்டு அதை அரைச்சோன்னு ஒரு தடவை ஆட்டி பார்க்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. அப்படின்னா எதுக்காக பண்ற திருடீகரணம். இதே ஐடியாவை கொஞ்சம் திருடீகரணம் பண்றதுக்காக அடுத்த ஸ்லோகம் வந்திருக்கு. உபாதானே அகிலாதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்கஸ்திலயான்யாந்தி உத்புதானீவ வாரிணி. உபாதானே, உபாதானம் அப்படின்னா என்ன சொன்னா காரணம், அதிஷ்டானம். எது அதிஷ்டானம்? பிரம்மன் தான் அதிஷ்டானம். எது காரணம்? பிரம்மன் தான் காரணம். உபாதான காரணம் அப்படின்னாக்க மெட்டீரியல் காஸ்ட். எப்படி மெட்டீரியல் காஸ்டோ, வளையல், தங்கம், சங்கிலி இதுக்கெல்லாம் எப்படி தங்கமானது மெட்டீரியல் காஸ்டோ, இந்த வளை, செயின், சங்கிலி இதெல்லாம் வெறும் நேம். நீங்க அதுல இருந்து புத்தி சக்தியினால அந்த தங்கத்தை எடுத்துட்டீங்கன்னா எங்க இருக்கும்? இதுல தங்கத்தை எடுத்துட்டு மோதிரத்தை காமிங்கன்னா எப்படி காமிச்சீங்க? மோதிரம்ன்றது வெறும் நேம். கடத்துல கிளேவை எடுத்துட்டு வேற குடத்தை காமிங்கன்னாக்க என்னத்தை காமிச்சீங்க? பிரம்மத்தை எடுத்து இந்த உலகத்தை காமிங்கன்னா என்னத்தை காமிச்சீங்க? காமிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்காகதான் உபாதானம். உபாதானம்னாக்க எந்தினா என்ன சம்பவத்தி தது தத்திய உபாதான காரணம். எது இல்லாமல் எது உண்டாகாதோ அது அதுக்கு உபாதான காரணம்னா. கிளே இல்லாம மண்குடம் உண்டாகாது, தங்கம் இல்லாம செயின் வராது, அதனால அதுக்கு உபாதான காரணம். பிரம்மம் இல்லாம இந்த உலகம் வராது, அதனால உலகம் அதுக்கு உபாதான காரணம் அப்படின்னு சொன்னோம். உபாதானே எப்படி? அகில ஆதாரே. உபாதானே அகில ஆதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்க லயான்யாந்தி லயானி யாந்தி உத்புதானீவ வாரிணி. எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ பரமேஸ்வர, இந்த பரமேஸ்வரன் சொன்னா அந்த நம்ம பாம்போட கிருத்திவாசம் தான் இருக்கிற பரமேஸ்வரன் இடத்துல மாயா சகிதமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம். இங்க அந்த ஈஸ்வர பதத்தினால் நமக்கு என்ன இருக்கு? மாயா பிளஸ் சைத்தன்யம் நம்ம தத்துவ பதத்துல பார்த்தோம், அதான் ஈஸ்வரன். சைத்தன்யம் பிளஸ் அவித்யா பிராக்யன் ஜீவன் பார்த்திருக்கோம். மாயா பிளஸ் சைத்தன்யம் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனிடம் உபாதானே இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அகிலத்துக்கு ஆதாரம், இந்த அகில உலகங்களுக்கு அகிலமில்லாத 17 உலகங்களுக்கும் பார்த்து இல்லாம எல்லாத்துக்கும் மொத்தமா இருக்க இந்த உலகத்துக்கு அகில ஆதாரே. அந்த ஆதாரத்துல என்ன நடக்குது? சர்க்க ஸ்திதி லய அஞ்ஞாந்தி அஞ்ஞானி ஜெகந்தி. ஜெகந்தினா ஜெகதி ஜெகதி ஜெகந்தி அப்படின்னாக்க ஜெகதி அப்படின்றாக்க இந்த உலகம் இருந்து கொண்ட உலகம், அனைத்து உலகமும் அகில ஆதாரத்துல அகில உலகமும் அந்த பரமேஸ்வரனிடத்துல சர்க்க ஸ்திதி லயானி யாந்தி. சர்க்கம், ஸ்திதி, லயம் என்ற மூணையும் அதிலிருந்து பெறுகிறது. எப்படி பெறுகிறதுனாக்க, ஒரு சிலந்தி பூச்சிக்கு அதுவே மெட்டீரியல் காஸ்ட், அதுவே நிமித்த காரணம், அதுவே இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட் ஆல்சோ. சக காரணமும் அதுதான். எப்படின்னாக்க அதுவே தன்னுடைய வாயிலேருந்து தலைவாயிலேருந்து வலைய பின்றது,
அதுவே காரணம் அது பண்றதுக்கு. அதுக்கு மெட்டீரியல் காசு அதுகிட்ட இருந்தே வந்தது, அதுவே அது உள்ள போயிருக்கும், அதுவே அதுல இருந்து வெளியில வந்துடும், அதுவே அதுல போயிடும். இப்படி இருக்கு. சர்க்கம் ஸ்திதி லயம் மூணு ஒண்ணு. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு நீங்க பாருங்க. எங்க எதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி எத்ரயம் அவிசம் விசந்தி தத் ஜிஜ்ஞாசத்வ தத் பிரம்மேதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எதிலிருந்து இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சோ, ஏன ஜாதானி ஜீவந்தி உண்டான பொருள்கள்லாம் எதனால ஜீவிக்கிறதோ, எப்ரயம் அதிகம் விசந்தி எதனுள்ள லயமாகிறதோ அதுதான் காரணம் ஜெகத்து. அதைத்தான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. எல்லா பொருள்ல எதிலிருந்து வந்து பிரம்மத்திலிருந்து தான் இந்த உலகம்லாம் உண்டாச்சு. இந்த உலகத்தெல்லாம் யாரு காப்பாற்றுகிறார்? விஷ்ணு. எப்படி? அந்த பிரம்மன் தான் பிரம்ம ரூபமா சிருஷ்டி பண்ணார். அவரே விஷ்ணு ரூபேன எல்லாரையும் கோப்திரி கோவிந்த ரூபின்னு அவர் தான் கோவிந்த ரூபத்துல எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு. அவரே ஈஸ்வரனாக இருந்து எல்லாரையும் லயம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் போய் அந்த பிரம்மத்துல ஒடுங்குறோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய சர்க்கம் ஸ்திதி லயம் எல்லாம் அந்த பரமேஸ்வரன் கிட்ட தான், அந்த மாயையில தான் போய் ஒடுங்கிறது, அந்த பிரம்மன்ல தான் போய் ஒடுங்கிறது அப்படின்னு சொல்றது. இதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் உள்ள இருக்கானாக்கா, இவர் இவருடைய வழக்கமாச்சு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம். புத்புதானீவ வாரிணி. வாரிணி அப்படின்னா கடல். அந்த வாரிணியில புத்புதானீவ புத்புதங்கள் தரங்கம் எல்லாம் இருக்கு. அதுல தரங்கம்னா கூட அலைன்னு கொஞ்சம் பெருசா இருக்கு. இவர் புத்புதம் நீர்க்குமொழின்றாரு. நீர்க்குமொழி அதை விட லைட் குறைவு. இந்த இவ்வளோ பெரிய இந்த பிரபஞ்சத்துல 20 கோடி மைலுக்கு அண்ணண்ட இருக்கக்கூடிய சூரியன் என்ன, 2 கோடி மைலுக்கு அண்ணண்ட இருக்கக்கூடிய சந்திரன் என்ன, கேலக்சிகள் என்ன, இந்த உலகங்கள் என்ன, 14 லோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இவ்வளோ பெரிய மேக்னிஃபிசன்ட் வேர்ல்டுன்னு சொல்றீங்களே, இது எல்லாம் புத்துதானி இதெல்லாம் நீர்க்குமிழி மாதிரி அப்படி வரும் தோணும். எங்களுடைய பரமாத்மாவுக்கு இதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம். ஏன்னா இந்த ஒரு சின்ன ஒரு நீர்க்குமிழி வந்ததுனால கடலுக்கு ஏதாவது லாசம்? கடல்ல இருந்து ஒண்ணு நீர்க்குமிழி வந்தது. எதுல இருந்து வந்தது? கடல்ல இருந்து வந்தது. கடல்லயே கொஞ்ச நேரம் அந்த குமிழி இருக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்து புஷ்டுன்னு வெடிக்கிறது, அதுலயே போயிடுறது. அதே மாதிரிதான் இந்த உலகம் 17 14 உலகங்கள் என்ன, கேலக்சி என்ன, எல்லாம் எங்க பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு கொஞ்ச நேரம் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் லயம் ஞாந்தி அதெல்லாம் அடைய போறது. இதெல்லாம் எப்படி ஒரு கடல்ல ஒரு நீர்க்குமிழியோ அந்த மாதிரிதான்பா இந்த உலகம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றாரு. இவ்வளவு பெரிய உலகத்தை இந்த உபாதானே அகில ஆதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே, எங்க பரமேஸ்வரன் இருக்கிற இந்த சர்க்கம் ஸ்திதி லயம் இவைகள்லாம் அடைகிறது. இது எப்படின்னு கேட்டா, ஒரு கடல்ல எப்படி ஒரு புத்புதம் எல்லாம் ஒரு நீர்க்குமிழியானது உண்டாகிறது, இருக்கிறது, ஆகிறது, லயமாகிறதுன்னு இருக்கோ, அதே மாதிரிதான் இந்த 14 லோகங்களும் இவ்வளவு பெரிய கேலக்சி இவ்வளவு பெரிய உலகம் நீங்க ஏதோ பெருசா சொல்லி கொண்டிருக்கிறது எல்லாமே இந்த பரமாத்மாவுடைய ஒரு லெவலேசா அது வரக்கூடிய நீர்க்குமிழி. இதை தரங்கம் கூட சில பேர் தரங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியால் இந்த இடத்துல தரங்கம்னா கூட கொஞ்சம் பெருசா இருக்கு, அது கொஞ்சம் ரொம்ப பெருசு நீங்க நினைக்கின்ற போறீங்கன்னாக்கா சுத்தமான ஒரு புத்தி வராது. அதாவது நீர்க்குமிழின்னு சொன்னாதான் உங்களுக்கு இந்த கோபம் வரணும். அதனால இவ்வளவு பெரிய உலகத்தை போய் இவ்வளவு துஷ்டன சர்வசாதாரணமா சொல்றா நம்ம கோபம் வந்தாதானே ஞானம் வரும். அதுக்காக ஒரு புத்புதானி நீர்க்குமிழி மாதிரி இருக்கு இந்த உலகமானது அப்படின்னு சொல்றாரு. ஜெகந்தி உலகங்கள்லாம் அகில ஆதாரமாக பரமேஸ்வரிடத்திலும் தர்க்க ஸ்திதி லயம் யாந்தி. அந்த பரமேஸ்வரத்தே உண்டாய் பரமேஸ்வரன்கிட்டயே போய் லயம் யாந்தி அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, இது எப்படி வருதுன்னா கல்பே பிரவர்த்தானி. இந்த உலகம் எப்படி வருது? சும்மா ஒரு தடவை வரல, தாத்தா யதா பூர்வமக்கல் பையத்து அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேதத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரியே சிருஷ்டி பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த சேதவரா கல்பம் இந்த கல்பங்கள்லாம் முடிஞ்சது. பிரம்மாவுக்கு 100 வயசு முடிஞ்சது, பிரளயம் வந்தது. அதுக்கப்புறம் எப்படி தாத்தா பூர்வம கல்பையத்தை முன்னாடி எப்படி கல்பனை பண்ணார் பிரம்மா, அதே கல்பனையில தான் திருப்பி உலகம்லாம் உண்டாகும். அதே வேத பிரபஞ்சத்துல என்ன சொல்லிருக்கோ, சப்த பிரபஞ்சம் சொல்லிருக்கோ அதே மாதிரிதான் அர்த்த பிரபஞ்சங்கள்லாம் வரும். அதே மாதிரிதான் திருப்பி உண்டாகும், அதே மாதிரிதான் லயமாகும், அதே பரமாத்மாவில்தான் லயமாகும் அப்படின்னு இந்த விஷயத்த உபாதானே அகில ஆதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திதி யாந்தி புத்புதானி இவ வாரிணி அப்படின்னு புத்புதங்கள் எல்லாம் வாரினகா அப்படின்னாக்கா கடல்.
அந்த கடல் தான் இதுக்கெல்லாம் காரணம், உபாதான காரணமாகவும் இருக்கு, இதுக்கு ஆதாரமாகவும் இருக்கு. அதுலதான் எல்லாமே ஜெகந்தி யாந்தி எல்லாரும் போய் அடையிறது. அதே மாதிரி இந்த பிரம்மத்துலதான் இவ்வளவு பெரிய உலகம் வந்தது, அந்த பிரம்மத்துலதான் இருக்கு, அந்த பிரம்மத்துலதான் லயமாக போறது. ஆனா இந்த உலகம் எல்லாம் புத்புதா நீர்க்குமிழி மாதிரி தான் இருக்கு, இதுல சத்தியமே கொஞ்சம் கூட கிடையாதுப்பா. சத்தியமா இருக்கிறது அந்த பிரம்மம் ஒண்ணுதான். அது எப்படி வந்து உங்களுடைய அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அது சத்தியம் போல தெரியும். உங்களுடைய அஜ்ஞானம் போய் ஞானம் வந்துருச்சே ஆனால் அது சத்தியமானது அசத் பதேது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்போ இந்த விவர்த்தவாதங்கள்லாம் சொல்லும் போது எல்லாத்தையும் புத்புதானி இவான்னு சொல்லும் போது நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா பாட்டு, அப்புறம் தங்கம் செயின் இப்படி சொல்லிட்டே இருக்கோம். இந்த தங்கம் செயின் இந்த விஷயத்தெல்லாம் இந்த சுப்திகா ரஜத்தை, முதல்ல சுப்திகா ரஜத்தை எடுத்துவான். இது சுப்திகான்றதும் உலகத்துல ஒரு பொருள், ரஜத்தன்றதும் ஒரு பொருள். இதுவும் வியாபகாரிக சட்டையில இருக்கு, அதுவும் வியாபகாரிக சட்டையில இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாம்பிள வச்சுட்டு நீங்க அந்த எக்ஸாம்பிள எப்படி சொல்ல முடியும்? ரெண்டுமே ஒரே சட்டை, பிரம்மமும் ஆகாசமும் ஒரே சட்டையிலயா இருக்கு? எப்படி கனவு வேற இல்லை, வேக்கிங் வேற இல்லை, சுசுப்தி வேற இல்லை. அதே மாதிரி இந்த கனவா இருக்க பிராதிபாசிகமான இல்லை, இந்த தோணுதல் கனவு இதெல்லாம் பிராதிபாசிகமான ஒரு லெவல். இதுக்கு அடுத்த லெவல் வியாபகாரிகம். இந்த வியாபகாரிகத்துல நம்ம நேருக்கு நேர் பார்த்துக்கலாம், அந்த கனவுல அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் சுசுப்தியில ஒரு டிரான்சாக்சன் இல்லை, அதை பத்தி பேச்சே இல்லை. பாரமார்த்திக சட்டைன்னு இன்னொன்னு இருக்கு, பிராதிபாசிக சட்டை, வியாபகாரிக சட்டை, பாரமார்த்திக சட்டைன்னு இருக்கு. வித் ரெஃபரன்ஸ் டு பாரமார்த்திக சட்டை வியாபகாரிக சட்டை பொய், வித் ரெஃபரன்ஸ் டு வியாபகாரிக சட்டை பிராதிபாசிக சட்டை பொய். இப்படித்தானே பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுக்கணும்னா, எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்ல புலி மாதிரி கணக்குல புலின்னு சொன்னாங்க, நீங்க எக்ஸாம்பிள் எது வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும்? கணக்கு நல்லா போடுவாங்க தான் எடுத்துக்கணும். நீங்க நிஜமாக புலினா இவருக்கு எங்க சார் இவருடைய உடம்புல இந்த மாதிரி ஸ்கின் இருக்கு, அந்த ஸ்கின்னை காணுமே சார், இவர் விட்ட புள்ளி காணுமே சார், மஞ்சள் காணுமே சார் கேட்க முடியுமா? அதே மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்துக்கு ரெண்டாவது பொருள் இல்லாத காரணத்தினால் நம்ம எந்த எக்ஸாம்பிளை வச்சு பிரம்மத்தை புரிய வைக்க முடியும்? அப்படி புரிய வைக்கிறதா இருந்தா அத்வைதமே பாதமாயிருந்தா ரெண்டாவது பொருள் இருந்துருவேன். அதனால ஒரு எக்ஸாம்பிளை தான் சொல்ல முடியும். அந்த எக்ஸாம்பிளையும் ஒரு போர்ஷன் வரைக்கும் தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனால இதை சொன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒன்ன சொன்னா ஒன்ன புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வியாபகாரிக சட்டை, பாரமார்த்திக சட்டை, பிராதிபாதிக சட்டைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இந்த எப்படி இந்த ரஜதமானது தோணித்தோ அது கிழிஞ்சல்னு தெரிஞ்சோன்னு ரஜதம் போச்சோ, அதே மாதிரி இந்த வியாபகாரிக பிரபஞ்சமானது அதுக்கு அதிஷ்டானமான பாரமார்த்திகமான பிரம்மம் தெரிஞ்ச உடனே இந்த வியாபகாரிக சட்டை போயிடும். எப்படி இந்த வியாபகாரிக சட்டையில வேக்கற கண்ணை முழிக்கின்ற உடனே பிராதிபாசிக சட்டையா இருந்த ட்ரீம்ல இருந்தது பொய்யாச்சோ, அப்படி இப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுடைய பர்பஸ் வேதாந்தத்துல எப்போதுமே நீங்க அப்படியே எடுக்க கூடாது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜஸ்ட் இண்டிகேஷன் டு திங்க் ஃபர்தர் இன் தோஸ் லைன்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க பண்ணணும்னு பண்ணீங்கன்னாக்க எக்ஸாம்பிள் போயிட்டா நீங்க அப்புறம் தாஷ்டாந்தத்தை விட்டுருவோம். அதுக்காக இப்போ பாரமார்த்திக சத்தியத்தை பத்தி வந்து விட்டுட்டாரு. இப்போ இந்த பாரமார்த்திக சத்தியம் எப்படி அப்படின்றத பார்க்கணும். இப்போ எப்படின்னா சச்சித் ஆத்மனி அனுஷ்யூதே, சச்சித் ஆத்மன்யனுஷ்யூதே நித்யே விஷ்ணௌ பிரகல்பிதாः யக்ஷயோ விவிதாः சர்வாः காடகே கடகாதிபத் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. சத்து சித்து ஆத்மனி அனுஷ்யூதே, சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் போக்கப்பட்டிருக்கு, அனுஷ்யூதமாக இருக்கு, அது கூட சேர்ந்திருக்கு. அது எப்படிப்பட்ட அந்த ஆத்மா? நித்தியே, எப்பொழுதும் காலத்தினால மாறாததான நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில், விஷ்ணுவில், விஷ்ணுனாக்கா அந்த விஷ்ணு இல்லை, இங்க வியாபனாத் விஷ்ணு, எங்கும் வியாபித்ததாகவும் இருக்கு அந்த பரபிரம்மா, நித்தியமாகவும் இருக்கு, எங்கும் வியாபித்ததாகவும் இருக்கு, சத்தாகவும் இருக்கு, சித்தாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு சத்தான ஒரு விஷயத்துல போய், ஒரு சின்ன விஷயத்துல போய் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை கல்பனை பண்ணிருக்கோம். பிரகல்பிதாக, பிரகர்ஷேன கல்பிதாக, என்னென்ன ஜஸ்தயா விவிதாக சர்வாக, எவ்வளோ பெரிய மலை, எவ்வளோ பெரிய ஹிமாலயா, கிராண்ட் கேன்யான் என்ன,
எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய மலைகள் எல்லாம் இருக்கு, அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா என்ன, எவ்வளவு கேலக்சிஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சார் அந்த சக்தி சித்தான ஆத்மால போய் கல்பிட்டான்னு சொல்றீங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு, அதுவும் நானாவிதமான விதிதாக சர்வாகா எல்லாம் ஒண்ணு தான், அதை தெரிஞ்சுட்டா போதும்னா அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இதெல்லாம் பொய்யாகும் வேற சொல்றீங்களே, என்னமா சார் இது இந்த மேக்னிடியூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியும், எவ்வளவு பெரிய உலகம் இது, அது எப்படி சார் பொய்யாகும் இது? உங்களுடைய வீட்டுல உட்காந்து சும்மா ஒரு வாரத்துல இங்க மயிலாப்பூர்ல உட்காந்து அதை தெரிஞ்சுட்டா இதெல்லாம் பொய்யாகும்னு சொல்றீங்கன்னா என்ன தெரியுங்க சார் உங்களுடைய சுதிக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சச்சிதாம அனுஷ்யூதமாக இருக்கிறதெல்லாம் கல்பிதம் பாயுது, இதை புரிஞ்சுட்டீங்கன்னா அது புரியும். நீங்க இதெல்லாம் உண்மை நீங்க நினைக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும், எல்லாம் புத்புதம் மாதிரி தான் வந்தது, அவளோட இவ்வளவு பெரிய கேலக்சியா அந்த அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? சர்வாகா ஹாட்டக்கு கடகாதிபது அப்படின்னா, ஹாட்டக்கு அப்படின்னாக்க கோல்டு, ஹாட்டக்குன்னா ஹிரண்யன்னு அர்த்தம். ஒரு ஹிரண்யத்துல கணக்கு ஹிரண்ய கடகாதிபது, கடகம் குண்டலம் என்ன அங்குலியகம் வித்யாதிபது. நீங்க ஒரு கோல்டு அறிஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் நீங்க பாருங்க, இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டீங்க, இந்த தங்கத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா மோதிர தங்கமா இருந்தா என்ன, வளையல் தங்கமா இருந்தா என்ன, குண்டல தங்கமா இருந்தா என்ன, செயின் தங்கமா இருந்தா என்ன, தோடு தங்கமா இருந்தா என்ன, தங்கத்தை விட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன, ஒண்ணு செயினை காமிங்க தங்கத்தை எடுத்துட்டு செயின் இல்ல, சங்கிலியை காமிங்க சங்கிலி இல்ல, மோதிரம்ன்றது எங்க, மோதிரம் காமிங்க இல்ல, பிளேவை எடுத்துட்டு குடத்தை காமிங்க இல்ல. இப்படி பார்க்கணும். அந்த பிரம்மத்தை பார்த்தா இதெல்லாம் ஆக்டோ நாட் தான் போயிட போறது, அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரமிப்பா இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயம். ஆட்டக்கு கடகாதிபத்து பிரகல்பிதாக, எப்படி நீங்க கல்பனை பண்ணி வச்சீங்க, செயின் மோதிரம் வளையன்னு கல்பனை பண்ணி வச்சிருக்கீங்க, இருக்கிறது என்ன, பிரம்மம் ஒண்ணுதான். எவ்வளவு வெரைட்டிஸ் சார், என்ன எவ்வளவு வெரைட்டிஸ் இருந்தா என்ன சார், இருக்கிறது என்ன, தங்கம் ஒண்ணுதான். அதே மாதிரி இவ்வளவு பெரிய அமெரிக்காவா இருந்தா என்ன, ஆப்பிரிக்காவா இருந்தா என்ன, இந்தியாவா இருந்தா என்ன, மேகமா இருந்தா என்ன, எர்த்தா இருந்தா என்ன, எல்லாம் பிரம்மன் தான் எனக்கு அப்படின்னு பிரம்ம திருஷ்டியை எடுத்துன்னு வந்துட்டோம்னாக்க இந்த திருஷ்டி இல்லாம விடணும். சர்வம் எதையும், அது பிரம்மத்தினுடைய விகாரம் தான் எல்லாமே. சர்வம் எதையம் ஆத்மா அப்படின்னு பார்த்தா அந்த பிரம்ம திருஷ்டியினால பிரம்மத்தை மாத்திரம் தான் பார்ப்போமே தவிர இந்த உலகங்கள்லாம் தெரியாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஹாட்டக்கு கடகாதிபத்து அப்படின்னு வர சார். ஒரு நிர்விகாரமான ஆட்டகம், ஆட்டகத்துக்கு இவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னா இந்த தங்கம்னு புரிஞ்சுக்கிறீங்க நீங்க, அதே மாதிரி ஒரு விகாரமற்றதான பிரம்மம்னு அங்க புரிஞ்சுக்கணும். இந்த வளையல் தோற்றம்லாம் இதெல்லாம் சரூபமான தோற்றம். அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற இந்த மலை நதி மலைகள், இந்த வீடு நகரங்கள், இதெல்லாம் அது சகுனமான தோற்றம். இந்த தோற்றம் இது கல்பனைன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையா இருக்குமே ஆனால் போறது கஷ்டம்தான். இல்ல, இதுவே கல்பனை. எப்படி கல்பனைனாக்க, எப்படி கல்பனைனாக்க இந்த உலகம் யாருன்றத 1000 பேர் 1000 சொன்னா நம்ம எதையுமே ஒத்துக்கல. அவன் பரமாணுன்னு சொன்னான், அதை ஒத்துக்கல. பிரதானம்னு சொன்னான், அதை ஒத்துக்கல. நம்மளுக்குள்ளேயே ஒரு தீர்மானத்துக்கு வராத காரணத்தினால இது கல்பிதம் தான் தெரியுது. கல்பிதமான ஒரு பொருள் என்னைக்காவது ஒரு நாள் போய் தானே ஆகணும். அந்த கல்பிதமானது இப்ப பார்த்தா எப்படி அந்த ட்ரீமருக்கு அந்த மலையே, அந்த எதிர்க்க வந்த புலி, அந்த ரோடு, அதனுடைய பார்வை எல்லாம் உண்மையா இருந்ததோ அதெல்லாம் எப்படி விளக்கி ஸ்டேஜ் வந்த உடனே உங்களுடைய மனசுல உங்களுடைய புத்தியில இவ்வளவு என் தலைமையில எவ்வளவு பெரிய மலை இருந்தது, எவ்வளவு பெரிய ரோடு இருந்தது, எவ்வளவு பெரிய எல்லாம் என்னுடைய ஹிருதயத்துல பார்த்தேன். இல்ல, நான் எவ்வளவு பேர் நான் ஓடுறத பார்த்தாங்க, எவ்வளவு பேர் காப்பாத்துறதுக்கு வந்தாங்க, எவ்வளவு புதிய பார்த்தேன், எவ்வளவு பேர் புகைய பார்த்தேன், எல்லாமே எங்க இருந்தது, என்னுடைய லைஃப்ல இருந்தது, என் கிட்டதான் இருந்தது. அந்த ட்ரீமருக்கு உண்மையா அதெல்லாம் தோணி பெருசா மேசிவான ஒரு கிரியேஷன் தான் ஆச்சு. என்ன ஆச்சு, பேக்கிங் வந்த உடனே அது எல்லாம் பட்டுன்னு எப்படி போச்சோ அதே மாதிரி இவ்வளோ பெரிய பிரபஞ்சமும் அந்த பிரம்மஞானம் வந்ததுன்னா போயிடும். எப்படியானது தங்கம் என்ற அறிவு உங்களுக்கு வந்ததே ஆனால் மோதிரம் என்றது இல்லாம போச்சு, செயின்ன்றது இல்லாம போச்சு, வளையல்ன்றது இல்லாம போச்சு, தோடுன்றது இல்லாம போச்சு, எல்லாம் போச்சுன்னா இதுக்கெல்லாம் சத்தம் இல்லை. இருக்கிறது அந்த தங்கத்துக்கு ஒன்றுக்கு தான் வேல்யூ. அதே மாதிரி இந்த உலகம்ன்றதுக்கு வேல்யூ அந்த பிரம்மத்துக்கு தான். இந்த உலகம்ன்றது ஒரு மாயை தான், ஒரு தோற்றம் தான். அது இப்ப தோன்ற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் தெரியாது. உங்க கண்ணை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா
இந்த வேதாந்தம் ஏறி போச்சுன்னா நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இப்ப உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கன்றது அப்படின்னு சொல்லி இதோட 9வது சொன்னார். இதுக்கப்புறம் ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சு இதே சொல்லுகிறார். இந்த சச்சிதானந்த ஆத்மனி அனுஷ்யூட்டே விவிதாக சர்வாகவே இன்னும் கொஞ்சம் அதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு பாரமார்த்திக சத்தியத்தை பற்றி. அதை அடுத்த திங்கட்கிழமை இதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை பார்த்து அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்